ஹலோ கேமர்ஸ், நம்ம நண்பர் ஒருத்தர் நம்மள்கிட்ட வந்து ஒரு PS4 Pro ஆர்டர் பண்ணியிருந்தார். அவரை ஆர்டர் பண்ண பீஸ் வந்துருச்சு, இங்கே தான் இருக்குது. நான் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு நீங்களே வாங்க ப்ரோ, நீங்கள் வந்து உங்கள் கையால் அன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னேன். அதுக்கு அவர் சொல்லிட்டு நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுங்க ப்ரோ, எனக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே எனக்கு ஓகே தான் அப்படின்னாரு. ஸோ அவரோட பீஸ் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். செட்டப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கிங் வந்து பக்கா பேக்கிங்கு, பலூன் ரேப்பெல்லாம் போட்டு. நம்ம நண்பர் தான் ராகுல்னு பேர், தலைவன் ப்ராடக்ட்லாம் நல்லா சேஃபாக அனுப்பி விட்ருவாப்புல. நல்ல நண்பர் ஆகிட்டார். இப்போது நாங்கள் ஃப்ரெண்டானது பார்த்தாதுன்னு ஃபேமிலி ஃப்ரெண்டு வேறு ஆக போகிறோம். வரன்ருக்காரு, இங்கே பார்க்குறதுக்கு வரன்ருக்காரு ஊருக்கு. பார்க்குறப்பவே தெரியுது, செம்ம நீட்டாக இருக்குது. சார்ஜிங் கேபிள், HDMI, இதுதான் நம்மள்கிட்ட பிடிச்ச விஷயமே. எந்த கன்சோல் வாங்கினாலுமே ஜாய்ஸ்டிக் வந்து நம்மளுக்கு 2 தான். ரெண்டு ஜாய்ஸ்டிக். இது ஆக்சுவலாக இன்னும் யாரும் யூஸ் பண்ணாத ஒரு புது பீஸு. நீங்கள் அந்த போர்ட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் இது. நியூ பீஸ். ஓகே, எப்போவுமே கண்ட்ரோலரை நம்ம இந்த ஒயர் வச்சு தான் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு டைம் பேர் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் கன்னியூவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் யாருக்காவது ப்ளே ஸ்டேஷன் வாங்கணுன்னாலும் சரி, இல்லை நான் வேறு இடத்துல வாங்க போகிறேன், எனக்கு என்ன ரேட்டு இருக்கும், என்ன ரேட்டுக்கு வாங்கினா கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை அக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாவோ நீங்கள் தாராளமாக என் நம்பருக்கு DM பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக நான் உண்மையாகவே கொஞ்சம் பிஸி, நான் கமெண்ட்ஸ்லாம் படிக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் DM பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இல்லைனா நம்பர் இருக்கும், என்னோடய ஐடியில் நம்பர் இருக்கும், நீங்கள் நம்பர் எடுத்து கால் கூட பண்ணுங்கள்.